وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை அவனுடைய வலிய காமில் நமது ஷேக் நாயகத்துடைய மகானா ஃபாத்திஹாவில் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். ஃபதக்கிர் ஐயாமில்லா, அல்லாஹுடைய நாட்களை ஞாபகப்படுத்துகிற என்ற அடிப்படையில் இந்த நாளை நமக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். நல்லடியார்களுடைய அந்த தினத்திலே நம்மை ஒன்று கூட்டி நம்மை அல்லாஹ் மன்னிப்பதற்கு இது ஒரு காரணமாக அமைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இறைநேசர்களுடைய தொடர்பு என்பது அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு செய்த பேரருள். அதை புரிந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை இன்பமானதாக சந்தோஷமானதாக ஆக்கி தருகிறான். அப்போ அவர்களை கொண்டு நாம் அடைய வேண்டியது என்ன? அவர்களுடைய அந்த சுஹபத்தில் நாம் என்ன பெற்றோம் என்பதை ஒருவருக்கொருவர் முதாக்கரா மூலியமாக தெரியப்படுத்தி நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட மஜ்லிஸ்களில் ஒன்றுதான் இந்த மஜ்லிஸும் கூட. நம்முடைய ஈமான் இந்த மஜ்லிஸ்களை கொண்டு கவியாகிறதா, புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு ஈமானை புதுப்பித்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. சொல்லுண்டா ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் எதில் பார்க்குறோம்? ஷேഖுடைய சூரத்தில் தான் பார்க்குறோம். ஷேഖை கொண்டு தான் நம்முடைய ஈமானை புதுப்பிச்சிடும். அப்போ அந்த ஷேഖை கொண்டு ஈமானை நாம் புதுப்பிக்கலை அப்படின்னா துனியா நமக்கு பாரமாக போயிடும். ஈமான் என்பது ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு காரணமாக அமைகிறது. அல்லாஹ் சொல்லும் போது அன்துமல்ல அலவுன இன்குன்து மோமினின், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் ஈமான் இருந்தால். இப்போ ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு ஈமான் மிக மிக முக்கிய ஒரு காரணம். பொருளாதாரம் காரணம் அல்ல, ஆஃபியத்து ஒரு காரணம் அல்ல, செல்வ செழிப்போ அல்லது காரு பங்களாவோ வசதி வாய்ப்புகளோ அந்தஸ்தோ பதவிகளோ ஒரு மனிதனுக்கு உயர்வானதாக ஆக்க. அல்லாஹ் சொல்கிறோம் ஈமான் இருந்தால் நீ தான் உயர்ந்தவன். அப்போ ஈமான் இருந்துச்சு, உன்னுடைய உயர்வை யாரும் தடுக்கவும் முடியாது. அப்போ அந்த ஈமானை நாம் அழகுபடுத்துவதற்கு இந்த இறைநேசர்களுடைய தொடர்பு, அவர்களை பற்றிய ஞாபகம் நமக்கு தேவைப்படுது. ஒரு மனிதனுக்கு யாரை பற்றி ஞாபகம் வருதோ அது சம்பந்தமான நிகழ்வுகள் இருக்கும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சருகுதல் ஏற்பட்டுச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுலேஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கும் போது லௌலா ரா புர்ஹான ரப்பி, அவங்க ரப்புடைய அந்த அத்தாட்சி அவங்க பார்க்கலன்னு சொன்னால் ஒருவேளை அவங்க வழி தவறி இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாத்துட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு ரப்புடைய புர்ஹான் அதை சொல்லும் போது எழுதும் போது எழுதுகிறாங்க தஃப்சீர்கள். சர்க்கார் சிஜாதா கூட நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூரத்தை அவங்க பார்த்தாங்க. அதனால் தடார்னு அவங்க திரும்பிட்டாங்க. தகப்பனுடைய அந்த ஷேഖுடைய அவங்களுடைய நுபுவத்துடைய அந்த நபியுடைய அந்த தோற்றம் அவர்களுக்கு முன்னால் காட்சி அளிக்க வச்சா அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறதுக்காக. அதே மாதிரி ஷேഖுடைய சூரத்து இருக்கு, அடியான பாவத்திலேருந்து பாதுகாக்கிறது தான். ஒரு மனிதருக்கு ஷேഖுடைய ஞாபகம் வந்துச்சுன்னா பாவம் செய்ய மாட்டான். ஷேഖுடைய மறதியினால தான் பாவம் செய்கிறான். இப்போ அல்லாஹை யாபஸ், அல்லாஹுடைய நல்லடியார்களை ஞாபகம் செய்கிறது. தனக்கு ஹாதியாக ஷேഖத்தான் நல்லா கொடுத்துருக்குறான். அவர்களுடைய ஞாபகம் வரும்போது நமக்கு பாவம் செய்யணுங்கிற எண்ணம் போகும், திக்ரு செய்யணுங்கிற ஞாபகம் வரும், அல்லாஹ் ஞாபகம் செய்யணுங்கிற ஞாபகம் வரும். நம்மள இந்த பல பேருக்கு தெரியும், எப்போல்லாம் நாம் சர்க்காரை நினைக்கிறோமோ அப்போ நம்ம கல்பில் ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹுடைய ஞாபகம் வரும். எப்போல்லாம் அல்லாஹ் ஞாபகம் செய்கிறோமோ அப்போ சர்க்காருடைய ஞாபகம்.
இது லாசி மல்சூ மாதிரி. அப்போ இந்த உறவுகள் இருக்க இது ஷாயிர் இல்லா, அல்லாஹை ஞாபகப்படுத்தக்கூடிய அடையாளங்கள் இது. அமையுஆலிம் ஷாயிர் அல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அப்போ யார் அதை மதிக்கிறானோ அவனுக்கு தான் தக்வா செய்யக்கூடிய கல்புகள் அல்லாஹ் கொடுக்கும். தக்வா அவன் தான் செய்ய முடியும். எல்லாரும் தக்வானா என்ன விளங்குறாங்க? பயப்படுறதுன்னு விளங்குறாங்க. தக்வானா பயப்படுறது. அல்லாஹுக்கு நான் பயப்படுறேங்க, அதனால தாங்க நான் தொழுவுறேன். அல்லாஹுக்கு நான் பயப்படுறேங்க, அதனால தாங்க ஊரில் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறேன். அல்லாஹுக்கு நான் பயப்படுறேங்க, அதனால தாங்க முசாஃபிருக்கு காசு போடுறேன். அல்லாஹுக்கு பயப்படுறேன். பயப்படுதல்ங்கிறது என்ன? பாவம் செய்யாமல் தன்னை பாதுகாத்து கொள்ளுது, ஹராமை விட்டு தன்னை பாதுகாத்து கொள்ளுது, அல்லாஹுடைய வெறுப்புக்குரிய விஷயங்களை விட்டு தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு பேர் தான் தக்வா அசல். அது எப்போ நடக்கும்? இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூரத்தை அல்லாஹ் காமிச்சு அவளை தப்பா செய்ய வச்சான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து பாவத்திலேருந்து தப்பிக்க வச்சான். அப்போ நமக்கு நம்ம ஷேகுடைய சூரத்தை கொண்டு பாவத்திலேருந்து தப்பிக்க வைக்கிறது தான் தக்குவா. இப்போ நமக்கு ஷேகுடைய சூரத் ஞாபகம் வரும்போது பாவம் செய்ய பயம் வருது பாருங்க. நம்ம செஞ்ச பாவம் எங்கள் சர்க்காருக்கு தெரிஞ்சிருமோ, தெரிஞ்சால் வருத்தப்பட்டுருவாங்களோ. இப்போ நாம் அதிகமாக நம்முடைய தகப்பனை விட, நம்முடைய தாயை விட, நம்முடைய சகோதர சகோதர நண்பர்களை விட அதிகமாக பாவம் செய்கிறதுக்கு நம்ம பயந்த ஒரு சூரத் இருக்குன்னா அது கண்டிப்பாக 100% ஜமாலி நாயத்துடைய சூரத்தாக தான் இருக்கும். அப்படி நாம் செஞ்சுட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிடுமோன்னு பயம் வரும். அவங்களுடைய தர்பாருக்கு உள்ளே போகும்போது, அவங்க ஹயாத்தாக இருக்கும் போதும் உள்ளே போகும்போது பயம் வரும், நம்முடைய பாவங்கள் தெரிஞ்சிடுமோ. அதனால் அப்போ நல்லா பார்த்துருக்குறோம், நம்ம பாவங்கள் செய்த நிலையில் அவங்கள்ட்ட உள்ளே போனோம்னா தௌபா செய்யாமல் அவங்க முறைக்கிற பார்வையே நமக்கு பயமாக இருக்கும். ஆஹா நம்மளை கண்டிக்கிறாங்க, நீ செஞ்சது தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த பார்வை. அதே மாதிரி இப்போவும் அவங்களுடைய இன ஹயாத்துலையும் சரி, அவங்களுடைய பாதல் ஹயாத்தும் சரி, இப்போவும் ஹயாத்தாக இருக்கிறாங்க. அவங்களுடைய தர்பாருக்கு போகும்போது ஒரு அச்சம் வரதான் சரி, யாரெல்லாம் என்னுடைய பாவங்களை என் ஷேகுடைய சமூகத்தில் காட்டி கொடுத்துறாதல்லா. எப்படி நீ கஃபாராக சத்தாராக இருந்து என்னை நீ பாதுகாத்தியோ அதே சூரத்தில் அவர்களையும் காட்டுங்கிற எண்ணத்தில் தான் உள்ளே போக வேண்டியது இருக்கு. அப்போ நாம் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் தௌபா செய்கிறது நம்ம மீது கடமை. அந்த தௌபாவுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த வாசல்களை வச்சிருக்கிறோம். ஆக நம்முடைய அசல் நோக்கம் ஷேகை கொண்டு ஈமானை புதுப்பிக்குதல். அது நம்மள தஜ்தீத், அது நம்மள இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனில் ஈமான் பலகீனமாகுது. நபி அல் ஈமான் யஸீது வ யன்குஸ் சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஈமான் கூடும் குறையும், ஒரே நிலையில் இருக்காது. அப்போது ஷேகுடைய சமூகத்தில் அவங்களுடைய காந்தாருடைய அந்த சுஹபத், ஷஜாதாவுடைய சுஹபத், இதனுடைய பரக்காத்தில் நம்ம ஈமானை கவியாக்கி கொண்டோமா, அதுதான் நாம் பார்க்க வேண்டியது. அவங்கள கொண்டு நம்மளுடைய பலா முசீபத்தில் நீக்கிட்டோமா, அதெல்லாம் பேய் பிசாய்கள் ஓட்டிட்டோமா, பரக்காத்துக்களை பெற்றோமா, வியாபாரத்தை அதிகப்படுத்தணுமா, அதெல்லாம் நோக்கமாக இருக்கக்கூடாது. நோக்கம் என்னவா இருக்கணும்? திரும்பி போகும்போது ஈமானில் என்ன பலகீனம் இருந்துச்சு, அது என்ன போச்சு, என்ன அது கவியாச்சு, அல்லாஹ் மேலே எவ்வளோ நம்பிக்கை அதிகமாச்சு, அது அவங்களுடைய கவுல் ஃபேல் ஹாலில் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதுக்காக சொஹபத். இப்போ சொஹபத்தில் கிடைக்கக்கூடியது இதுதான் பெரிய நியாமத். சொஹபத் அல்லாதவர்களுக்கு பயானு கிடைக்கும், ஆனால் ஹால் அவங்களுடைய ஃபேல் பார்க்க முடியாது. அதுக்காக தான் சொஹபத் தேவைப்படும். இப்போ சொஹபத்து இருக்கு மாத்திரத்து அளவுக்கான சார். அப்போ கொஞ்ச நேரம் இருந்தாலும் ஒரு அசர் செய்யுங்கிறாங்க. என்ன அசர் செஞ்சிச்சு நம்மள? இப்போ ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வை நாடக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய கல்புகளை நாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கல்புக்கு ஒரு மனிதர் ஒரு ஷேக் வஃபாத் ஆகிறாரு. அந்த நேரத்தில் முரீதீன்கள் கேட்டாங்க, எஜமானே தாங்க துனியாவில் செஞ்ச அமல்ல எதை நம்பி தாங்க அல்லா இடத்துல போறீங்க, அதை எங்களுக்கு அறிவிச்சிட்டு போங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இவ்வளோ நாளாக அதை நான் மறைச்சி வச்சுருந்தேன், இப்போ அதை சொன்னாலும் முகஸ்துதி ஆகிடுமப்பா, அதனால் நான் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அப்போ முரீதீன்கள் கேட்டாங்க, இப்போ நீங்கள் மரண தருவாயில் இருக்கீங்க, இப்போ உங்களுடைய இந்த நேரத்தில் முகஸ்துதி ஏற்பட போகிறதில்ல, ரியா ஏற்பட போகிறதில்ல, எங்களுடைய படிப்பினைக்காக எங்களுடைய பழக்கத்தில் உண்டாக்குவதற்காக அதுக்காக நாங்கள் கேட்குறோன்னு சொல்லி அவங்க முரீதுங்கள் ரொம்ப கேட்டதுனால அந்த ஷேഖ് சொன்னாங்க, நான் இவ்வளவு நாளாக என்னுடைய கல்புக்கு பாதுகாவலனா நான் இருந்தேன். என்னுடைய கல்வியில் அல்லாஹ்வை வருத்தப்படுத்துகிற மாதிரி எந்த சிந்தனையும் வராமல், எந்த ஹியாலாத்தும் வராமல் நான் பாதுகாத்துக்கிட்டே இருந்தேன்.
அதில் அல்ல பாவமான சிந்தனைகள் உண்டாகாம கைருல்லாவுடைய தரிபாடு இல்லாமல் அதை நான் பாதுகாத்துக்கிட்டே இருந்தேன். இதுதான் நான் செஞ்ச வேலையில மிக சிறந்த வேலையாக நான் நினைச்சு அல்லாட்ட போறேங்கிறார். அப்போ ஷேக்மார்கள் பெரும்பாலும் தங்களுடைய கல்பு பாதுகாத்துக்கிட்டே இருந்தான். வேற யாராவது இது உள்ள பூரா பார்த்துக்கிட்டே இருந்தான். அதாவது பெரும்பாலும் ஷேகுமார்களை நம்ம பார்த்துருக்கோம். சில பேர் நம்ம நினைப்போம் நாம் கொடுக்குற ஹதியாவனால நம்ம மேலே பிரியமாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு சில இடத்துல போவோம். அன்னைக்கு பார்த்தா கடுகடுன்னு இருப்பாங்க, கோபமாகவும் இருப்பாங்க. என்ன விளங்க வைக்கிறாங்க அதில்? அல்லாவை இலாக ஆக்கி நான் வாழ்கிறேன், ஒன்றை இலாக ஆக்கி நான் வாழலை, அதனால உன் தயவு எனக்கு தேவையில்லைங்கிறத காமிப்பாங்க. இது பெரும்பாலான வழிமார்கள்ட்ட இது நடந்திருக்கு. அவங்க கிட்ட நெருங்க விட மாட்டாங்க இந்த எண்ணத்தில் வந்தா. சில பேர் ஒன்றுமே தர மாட்டான், ஒன்றுமே செய்ய மாட்டான், அவன்கிட்ட அளவலாவே உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அப்போ கொடுத்தவன் நினைப்பான், என்னடா நம்ம இவ்வளோ ஹதியாக்கள் கொடுக்குறோம், இவ்வளோ செய்கிறோம், நம்மளை அரவணைக்கவே மாட்டுறாங்களே. இது பொதுவாக எல்லா இடத்துலையும் ஏற்படுறது தான். அந்த ஷேகுமார்கள் இப்படி தர்பியை செய்கிறது உண்டு. நம்ம சர்க்கார் அந்த நிறைய செஞ்சுருக்கிறாங்க. நம்ம கொடுத்த நேரத்தில் நம்மகிட்ட கடுன்னு பேசுவாங்க, கோபமாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம ஒன்றுமே இல்லாமல் வந்துருப்போம், வெக்கப்பட்டிருப்போம், என்னடா இது சர்க்காருக்கு இது ஹதியா வைக்க முடியாத நிலைமையில வந்திருக்கிறோமேன்னு. அன்னைக்கு பார்த்தா அவ்வளோ அன்பாக பேசுவான். அப்போ என்ன புரிய வைக்கிறாங்க? ஒன்றை நான் இலாக ஆக்கலப்பா, அதனால அல்லாவை இலாக ஆக்கி வாழ்றதுனால உன் மேலே எனக்கு வருத்தமோ உன் மேலே எனக்கு அன்போ ஏற்படுறதுக்கு வேலையே இல்லை. உன்னை நான் எப்படி பார்க்கணும் அப்படி தான் பார்க்குறேன். நீ அந்த கெட்ட எண்ணத்தில் வர்றதுனால உன்னை கண்டிக்க வேண்டியதாக இருக்குங்கிறாங்க. இப்போ இறைநேசர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய கல்வியில் நம்முடைய ஈமானை அழகுபடுத்துவது அதிகப்படுத்துவதற்காக இருக்கும். அதுக்காக தான் இது போன்ற மஜ்லிஸ்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆக அல்லாஹு தாலா நமக்கு ஈமான் என்ற அந்த பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு பிச்சையாக தந்தான், வஹபாக தந்தான். அதை இந்த நல்லடியாருடைய பரக்கத்தில் அதை பாதுகாத்தான் அல்லாஹ். அதை நாம் வளர செய்கிறோமா இல்லை சாகடிக்கிறோமாங்கிறத நாம் கவனிக்கிறதே இல்லை. அந்த சிந்தனை அது பொக்கிஷமாகவும் அது ஞாபகத்தாகவும் நமக்கு தெரியறதே இல்லை. அன்னைக்கு கூட இதில் பேசினார், பயான் பேசும்போது சொன்னார், ஒரு மனிதர் வெளியில் நடந்து போயிட்டு இருக்கிறாரு, குப்பைமேட்லேருந்து சப்தம் வருது, அல்லாஹ் தஸ்பீ செய்கிற மாதிரி, தஹ்மீது செய்கிற மாதிரி. அந்த குப்பைகளை நீக்கி பார்க்குறாரு, ஒரு மனிதர் கிடக்கிறார், உடலெல்லாம் புண்ணாக இருக்குது, கை காலெல்லாம் அவருக்கு ஊனமாயிருக்கு, கண்ணெல்லாம் பொட்டையாக இருக்குது. அதனால் மக்கள் அவர் மேலே உள்ள அந்த துர்நாற்றத்தினால கொண்டு போய் குப்பையில் வீசிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி, அதாவது மஹ்லூக்குகளை பலவிதமான முசீபத்துகளில் சிக்க வச்ச நீ என்னை மட்டும் ஆஃபியத்தாக வச்சிருக்கிறியேன்னு தஸ்பீ செய்கிறார் அவர். அப்போ இவர் கேட்டார், ஏன்பா உனக்கு கண்ணையும் அல்லாஹ் பறிச்சிட்டான், கை காலையும் ஊனமாக்கிட்டான், உடலெல்லாம் ரணமாக இருக்குது, புண்ணாக இருக்குது, புழு பூத்துருக்கு, மக்கள் அதனால் துர்நாற்றத்தினால கொண்டு வந்து குப்பையில் போட்டு போயிட்டாங்க, நீ அல்லாஹ்வை புகழ்றியே, நீ ஆஃபியத்தாக இருக்கதா சொல்றியா, அது என்ன ஆஃபியத்துன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னார், மக்களுடைய நாவுகளில் துனியாவுடைய பேச்சுக்களை கொண்டு அல்லாஹு தாலா சோதித்து கொண்டிருக்கிறான். என் போன்ற பாவி அல்லாஹ் அவனுடைய ஞாபகத்தில் அவனுடைய பேரை சொல்ல வச்சிருக்கிறான். இது அல்லாஹ் எனக்கு செஞ்ச ஆஃபியத் இல்லையான்னு கேட்குறேன். அதே மாதிரி என்னுடைய துனியாவுடைய மக்களுடைய கல்புகளை துனியாவுடைய ஆசைகளையும் மோகங்களையும் அதனுடைய பதவியுடைய தேட்டங்களையும் போட்டு அல்லாஹு தாலா அவர்களை சோதித்து கொண்டிருக்கிற நிலையில என்ன மட்டும் அல்லாஹு தாலா அதைகள்லாம் விட்டு பரிசுத்தப்படுத்தி அந்த மாதிரி ஆஃபியத்தான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவனுடைய பக்கத்தை திருப்பி அல்லாஹுடைய ஞாபகத்துல திளைக்க செய்திருக்கிறானே, இது அல்லாஹ் என் மீது செய்த பேருபகாரம் இல்லையா, இதுக்கு நான் நன்றி சொல்ல வேணாமான்னு அழுகுறாரு. அப்ப நாம ஆஃபியத்துனா என்ன நினைக்கிறோம், வலிமார்கள் ஆஃபியத்துனா என்ன விளங்குறாங்க? நாம ஆஃபியத்தை கொண்டு வராது, நோய் நொடியிலேருந்து தீர்வு, கஷ்ட நஷ்டத்துலேருந்து தீர்வு, கடன் தொழிலேருந்து தீர்வு, பிரச்சனைகள்ல தீர்வு நாம விளங்கிட்டு இருக்கோம். ஆஃபியத்தை கொண்டும் வராது, இபாதத்துகள்ல சடவு இல்லாம சஹு இல்லாம அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய நிலை உண்டான அது ஆஃபியத். அதே மாதிரி எல்லா காரியங்கள்லையும், அதே மாதிரி சபர் செய்யறதுலையும் சரி, எல்லா விஷயத்திலையும் ஆஃபியத்து தேவை நமக்கு. அந்த ஆஃபியத்தை தான் அல்லாஹ் கேட்க சொல்றோம். நம்ம ஆஃபியத்துன்னு எந்த கேட்கிறோம்னா அல்லாஹ் நம்ம கேட்கறத விளங்கி கொடுக்குறான். அதாவது மனிதன் அவனுடைய கல்வை மனிதன் விளங்குறது இல்லை, அல்லாஹ் விளங்குறான். இப்போ நான் கேட்குறேன் ஒருத்தர்கிட்ட, எனக்கு பிரியாணி கொடுங்க நான் கேட்குறேன், அவர் என்னுடைய கல்வை பார்க்க மாட்டார். ஆனால் கல்வை பார்க்குறவராக இருந்தால் அவர்கள் வர, ஆஹா இவன் பிரியாணியை கொண்டு புண்ணாக்கில் கேட்குறான் இவன் அப்படின்னு எனக்கு புண்ணாக்கு கொடுப்பார். ஏன்னா என்னை திருப்திப்படுத்துறதுக்கு. ஏன்னா அதைத்தான் நான் பிரியாணி வழங்கியிருக்கேன்.
எனக்கு பிரியாணியை கையில் கொடுத்தா பெருசாக தெரியாது. ஏன்னா என் மனசில் புண்ணாக்கு தான் பிரியாணின்னு கேட்குறேன் நான். அந்த மாதிரி அல்லாஹ் இடத்துல நாம் ஆஃபியத்தை கேட்குறோம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஆஃபுவ வல் ஆஃபியா, ஆஃபியத்தை கேட்குறோம். ஆனால் அல்லாஹ் பார்க்குறான், இவன் கல்பில் ஆஃபியத்தை கொண்டு முராது என்ன? காசு பணமா? இவனுடைய ஆஃபியத்தை கொண்டு முராது என்ன? செல்வம் கேட்குறான். ஆஃபியத்தை கொண்டு முராது வசதி வாய்ப்புகளை கேட்குறான். ஆஃபியத்தை கொண்டா முராது ஷிஃபாவை கேட்குறான் அப்படின்னு அல்லாஹ்க்கு தெரியும். அதனால அதை கொடுத்துட்றான். உண்மையான ஆஃபியத்து என்னங்கிறத நம்ம கேட்கறதே இல்லை. அதனால அல்லாஹ் கொடுக்காம வச்சிருக்கான். நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், தரமாட்டானா? நீ மனசில் என்ன வச்சிருக்க அதுதான் நல்லா கொடுப்பான். அப்போ துனியா விஷயமான ஆஃபியத்தை நீ கேட்கும்போது உனக்கு ஹைரா இருந்தால் அல்லாஹ் கொடுப்பான். ஹைரா இல்லை அல்லாஹ் பிற்படுத்துவான். இல்லை நாளைக்கு அஷரில் கொடுப்பான் நீ ஆசைப்பட்டதுனால. ஆனால் ஆகிரத்து விஷயத்தில் நீ கேட்டால் அதை அல்லாஹ் அப்படியே கபூல் செய்யறான். அப்போ நாம் கேட்கறது ஆஃபியத்தை கொண்டு முராதுன்னு விளங்காமல் கேட்கறோம். இப்போ இறைநேசர்கள் ஆஃபியத்தை கேட்டாங்க, சிரமத்துல தான் இருந்தாங்க. நபியவர்கள் ஆஃபியத்தை கேட்டாங்க, சிரமம் இல்லாமல் இருந்துச்சு. நபியவர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபியவர்கள் தான். எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டவர்கள் நபியவர்கள் கடைசி வரைக்கும். இப்போ கூட மௌலானா ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, ஹுசைன் ரஸியல்லாஹு தஆலாவுடைய அந்த குடும்பம் வரைக்கும் சோதிக்கப்பட்டுச்சு இந்த தீனுக்காக. அது முன்மாதிரியா அல்லாஹ் ஆக்கணும். அப்போ அல்லாஹு தாலா ஒரு மனிதனை சோதிக்கிறது துனியால அது அவனுடைய விருப்பம். அது யாரையும் சோதிக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நல்லா எப்படி வேணாலும் சோதிப்போம், அதை பொருந்தித்தான் ஆகணும். எல்லா இடத்துல ஈமான கேட்கலாமே தவிர மற்ற விதத்துல என்ன நீ சோதிக்காதுன்னு கேட்க முடியாது. அதெல்லாம் சோதிக்க தான் செய்வான். அல்லாவுக்கு உரிமை இருக்கு. பைஜி நாயம் கூட சொல்லுவாங்க, சாதாரண ஒரு பானை வீட்டுக்கு நீ வாங்கிட்டு போறாந்தா பழத்துல தட்டி பார்க்குற, மேலே தூக்கி வானத்தை பார்க்குற, எங்கேயா ஓட்டம் இருக்காங்க. வீட்டில் போனால் திட்டுவாகும், என்ன ஒரு பானை வாங்கறதுல இவ்வளோ பேச்சு பேசுறேன்னு கேட்பாகும். அதுக்காக ஒரு பானை வாங்குறதுக்கு இவ்வளோ தூரம் நீ யோசிக்கிற. ஒன்று அல்லாஹு தாலா சொர்க்கம் கொண்டு போகிறதுக்கு ஒன்று சோதிக்கவே மாட்டான் அல்லாஹ்னு கேட்குறான். நம்மளை அல்லாஹ் சோதிக்க தான் செய்யணும். அப்போ சோதனை என்பது நம்மை அல்லாஹு தாலா நமக்கு விளங்க வைக்கிறதுக்காக, அல்லாஹ் விளங்கிக்கிறதுக்காக இல்லை, நம்மளை விளங்க வைக்கிறதுக்காக. நமக்கு எந்த அளவு ஈமான் வச்சிருக்கிறோம். இந்த சோதனைகளில் நம்ம மனசு தடுமாறும் போது நாம விளங்க வேண்டியது என்னன்னா, அல்லாஹ் நம்ம மேல வருத்தமாக இருக்கிறானும் அல்ல, இந்த சோதனையின் காரணத்தினால் என்னுடைய ஈமான் பலகீனமாக இருந்தா சக்தி பெறுகிறதா, அதுதான் நம்ம பார்க்கணும். அதனால நம்முடைய இந்த சுஹபத்துடைய பரக்காத்துல நம்முடைய ஈமானை அழகுபடுத்துறது நம்ம மீது கடமை. அதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட செல்வம். பாக்கி எல்லாம் வரும் போவோம் எல்லாம். இந்த ஒரு ஈமான் என்ற அந்த பிச்சை மட்டும் சலாமத்தா இருந்துச்சு, ஈருலகத்தில் நமக்கு வெற்றி. அல்லாஹ் நம்ம ஈருலகத்தில் வெற்றி பெற்ற நல்லடியார்கள் சுபத்துல இருந்து ஈமானை வலுப்பெற செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.